Hi, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் லீட் கோட 11th கொஸ்டின் கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். எந்த கண்டெய்னரில் நிறைய வாட்டர் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி அது ஒரு அரே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அரேல லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து 1, 8, 6, 2, 5, 4, 8, 3, 7 சொல்லி சில நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸில் ஒவ்வொன்றுமே அதோட ஆல்டிடியூடை கொடுக்கும், அதாவது அதோட ஹைட்டை கொடுக்கும். ஒன்றுனா இட்ஸ் ஹைட் இஸ் 1 சென்டிமீட்டர், 8னா 8 சென்டிமீட்டர் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிற அந்த இன்புட்டை ஒரு சின்ன பிக்சராக வந்திருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி. ஸோ அதோட ஹைட் ஒன்றுனா ஸோ கரெக்டாக அந்த 1.1 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கும். ஹைட் 8னா 8 சென்டிமீட்டர். ஸோ 8 தான் மேக்ஸிமம்னால ஸோ 8க்கு நான் மேக்ஸிமம் பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு 8 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது. ஸோ இது 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். இதில் எங்கே மேக்ஸிமம் வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு செக் பண்ணால் லெஃப்ட் சைட்லேருந்து ட்ரான்ஸ் பண்ணலாம். இங்கேருந்து இந்த எண்ட் வரைக்கும் நம்ம தேடி போகலாம். ஓகேவா? இப்படி இந்த டேரக்ஷனில் மூவ் பண்ணோம்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் முடிவு பண்ணலாம். ஓகேவா? அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அதிகபட்சம் எதோட ஹைட்டு சின்னதாக இருக்கோ அந்த ஹைட்டில் தான் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த 1லேருந்து இந்த 7 ஹைட்டாக இருந்தாலும் பட் 1 வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தண்ணி தான் இந்த பக்கம் ஃப்ளோ ஆகி கீழே வந்துடும். ஸோ இந்த லெவலில் மட்டும் தான் தண்ணி ஸ்டோர் முடியும். ஸோ இவ்வளோ லென்த்துக்கு தான் தண்ணி இருக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் தான் வேல்யூ. ஸோ எவ்வளோ தண்ணி இருக்குன்னா இதோட ஏரியா. இந்த ஏரியா எப்படி கால் பண்ணலாம்? ஹைட் வந்து 1, லென்த் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 1 into 8. எந்த லெவல் வந்து சின்ன ஹைட்டோ அந்த லெவல் இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த இந்த மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணி தான் அந்த வேலை. ஸோ இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ணுறோம்? அடுத்த இட்ரேஷனில் இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் சின்ன நம்பர் பார்ப்போம். 1னா 7 பார்த்தா அந்த 1 தான் சின்ன நம்பர். ஸோ இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி அடுத்த பாயிண்ட் மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பர் அங்கேயே தான் இருக்குது. ஸோ இந்த நம்பர் 1 ஷிஃப்ட் பண்ணியாச்சு, ஷிஃப்ட் பண்ணிட்டு 2 வந்தாச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து 8 இருக்கு. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் 7 இருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ தண்ணி ஸ்டோர் ஆகும்? ஸோ 8ங்கிற பாயிண்ட் வரைக்கும் ஸ்டோர் ஆகும். பட் இங்கே ஹைட் வந்து 7 தான் இருக்கு. ஸோ 7க்கு மேலே ஸ்டோர் பண்ணால் தண்ணி கீழே வந்துடும். ஸோ இந்த ஏரியாவை கம்போச்சு ஃபார்முலா L into B. ஸோ டோட்டல் ஹைட் வந்து 7. இந்த லென்த் 1, 2, 3, 4, 5, 6, 7. இங்கேயும் 7. ஸோ 7 into 7 வந்து 49. 7 into 7 is equal to 49 தான் இந்த ஏரியாவில் அது ஸ்டோர் பண்ணியிருக்கிற வேல்யூ. 49 பார்த்துட்டோம். ஸோ இந்த இட்ரேஷன் முடியும் போது இந்த 8 இந்த 7 கம்பேர் பண்ணோம். ஸோ எந்த நம்பர் ஸ்மாலரு? ஸோ இந்த நம்பர் ஸ்மாலர். ஸோ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி நெக்ஸ்ட் டிஜிட் 3 எடுத்துக்கும். ஸோ இந்த 8லேருந்து 3 வரைக்கும். ஸோ 8ங்கிற ஹைட் இது வரைக்கும் இருக்குது, 3ங்கிற ஹைட் இது வரைக்கும் இருக்குது. ஓகேனா? ஸோ இதுக்கு மேலே வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இந்த ஏரியாவை மட்டும் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணால் இங்கே 1, 2, 3 ஹைட் இருக்குது. டிஸ்டன்ஸு 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 3 into 6 which is equal to 18. ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் உள்ள கண்டென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேஸ் முடிஞ்சப்பறம் ஸோ ரெண்டு நம்பரை செக் பண்ணுறோம். ரெண்டு நம்பரில் இந்த 3 வந்து இதோட ஸ்மாலராக இருக்குது. ஸோ இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ 8 இருக்குது. ஸோ அந்த 8ங்கிற பாயிண்ட்டு ஸோ ஹைட் 8 into ஸோ ரெண்டு பேருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5. 1, 2, 3, 4, 5. ஸோ விச் இஸ் equal to 40. ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட்டு ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். ரெண்டு நம்பரில் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாலும் இந்த லெஃப்ட் சைடு தான் ஷிஃப்ட் ஆகி இந்த பாயிண்ட்டுக்கு வரும். ஓகேதானா? ஸோ 4. ஸோ இந்த பக்கம் 8. பட் மேக்ஸிமம் வந்து எது மினிமம் ஹைட்டோ அங்கே ஸ்டோர் ஆகும். ஸோ 4 into இங்கே 4 தான். இட் இஸ் ஈக்குவல் டு 16. ஓகேவா? அடுத்தது இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 4 தான் சின்ன நம்பரு. ஸோ 4லேருந்து ஜம்ப் பண்ணி 5க்கு வந்துட்டோம். ஸோ 8லேருந்து 5க்குள்ள மேக்ஸிமம் 5 தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ 5 into 3 is equal to 15. இப்படியே ஒவ்வொரு ட்ராவல்சஸ்லையும் போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் 5லேருந்து ஜம்ப் பண்ணி 2க்கு வந்துடுவோம். ஸோ 8லேருந்து 2க்குள்ள ஸோ மொத்தம் 8 இருந்தாலும் 2 வரைக்கும் தான் சொல்ல முடியும். ஸோ 2 into 2 which is equal to 4. ஸோ வாட்டரில் 4 இருக்கும். மேக்ஸிமமில் ஃபஸ்ட்டு வந்து அந்த 49 அப்படி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேனா? ஸோ லாஸ்ட் கேஸ் இந்த 2லேருந்து இந்த 1 6 ஷிஃப்ட் ஆகுவாங்க. ஸோ 8 6ம் ஸோ மேக்ஸிமம் 6 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ 6 into 8. ஸோ இந்த லெவல் மட்டும் தான். இந்த பாயிண்டில் 6 இந்த ஹைட்டு, பட் 6 into 1 தான் சொல்ல முடியும். which is equal to 6. ஸோ வாட்டருங்க 6. ஸோ நமக்கு கடைசியாக கிடைச்ச பிக்கெஸ்ட் மேக்ஸிமம் வந்து 49. ஸோ 49ங்கிறது நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறது. இந்த அல்காரிதம் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு ஈஸியான ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எப்போதுமே இனிஷியலைசேஷன். என்னெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணுறவங்க டார்கெட்டு. ஸோ இனிஷியலைஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் திங் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர்? 0. மேக்ஸிமம் வாட்டர் 0. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அந்த லெஃப்ட் சைடு உள்ள ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து
0ங்கிற பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். தென் லாஸ்ட் எலிமெண்ட், கடைசி எலிமெண்ட் அரேயோட லாஸ்ட் எலிமெண்ட் வந்து ஹைட் ஆஃப் லென்த் மைனஸ் 1 அப்படிங்கிற ஃபிட் பண்ணிக்கிறோம். வந்து ஒரு வைல் லுப்பு. இந்த வைல் லுப்பில் நம்ம நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் ஒரு 10 டிஜிட் இருந்தால் 10 இட்ரேஷன் ரன் ஆகும்ல, அந்த கேல்குலேஷன் இந்த ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த லூப்பிங்கில் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு எந்த ஹைட் வந்து ஸ்மாலர் ஹைட்டு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். வைல் ஃபர்ஸ்ட் இஸ் லெஸ் லாஸ்ட், லெஃப்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த லாஸ்ட் பாயிண்ட் அதோட கம்மியாக இருக்கிற பட்சத்தில் உள்ளே வரும். உள்ளே வரும்போது ரெண்டு ஹைட்டை செக் பண்ணும், ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட்டும் ஹைட் ஆஃப் த லாஸ்ட்டும். இதில் எந்த ஹைட்டு சின்னதோ அதை வந்து ஸ்டே பண்ணிடும். ஓகேவா, இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு முடிச்சு இந்த ஹெச் இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் அந்த ஃபர்ஸ்ட் எடுத்துக்குது. ஓகேவா, எல்ஸ் ஒருவேளை லாஸ்ட் தான் சின்னதாச்சுன்னா அந்த ஹெச் வந்து எடுத்துக்குது. ஸோ அந்த லோவஸ்ட் ஹைட், அந்த சின்ன ஹைட்டில் தான் இந்த வாட்டர் மூவ்ஸ் வரும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெச் இன்டூ எவ்வளோ தூரம்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் உள்ளதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதோட வேல்யூ பற்றி பேச வேண்டாம். இந்த அறைக்கும் அந்த அறைக்கும் எவ்வளோ பொசிஷனிங் டிஸ்டன்ஸ், பொசிஷன் இண்டெக்ஸ் இருக்கு அப்படிங்கிற டிஃபரன்ஸ் மட்டும் சொன்னால் போதும். ஸோ அதை வச்சு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குங்கிறத நம்ம ஒரு டெம்பரரியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, டெம்பரரி தான் அந்த வாட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த வாட்டர் மேக்ஸிமம் வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ அது மேக்ஸிமம் வாட்டராக இருந்தால் நோ ப்ராப்ளம், அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் எடுக்கும் போது அந்த வாட்டரோட வேல்யூ கூடிச்சுன்னா மேக்ஸிமம் வாட்டர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது போக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கவர் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு சின்னதாக இருந்துச்சுன்னா சின்னதை பிக் பண்ணிட்டு ஒரு பர்சன்ட் ரைட்டில் போகும். அதே ரைட் சைடு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லெஃப்ட்டில் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதோட ஈக்குவேஷனில் ஒரு பிக்சர் மாதிரி போட்டிருக்கேன், அதை பார்த்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதில் எப்படி இருக்குன்னா, ஒன்றில் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கும் 1 7 கம்பேர் பண்ண போது. ஸோ 1 7 கம்பேர் பண்ணி மினிமம் வேல்யூ வந்து 1 எடுத்துக்கும். ஸோ இந்த 1 தென் அதோட டிஃபரன்ஸ் இன் பொசிஷன் வந்து 8. ஸோ 1 × 8 = 8. இது முடிஞ்சிடும். ஸோ அடுத்த இட்ரேஷனில் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைடில் உள்ளதான் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு, ஓகேவா, ஸோ அங்கே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஒர்க் ஆகும். இப்போ 8 இருக்கும், இந்த பக்கம் 7 இருக்கும். ஆனால் ஸ்டோர் பண்ணுற லெவல் வந்து 7 தான் ஆகும். ஸோ டிஃபரன்ஸ் பொசிஷனும் 7 தான், ஹெச்சும் 7 தான். ஸோ 7 × 7 49 வந்துடும். ஸோ இந்த பக்கம் பார்க்கும்போது 8 to 7 இருக்கும். ஸோ லாஸ்ட் பொசிஷன் தான் இங்கே செக் பண்ணணும். ஸோ ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு உள்ள என்ட்ரு ஆகிடும். ஸோ இப்போ இங்கே 8, அந்த பக்கம் 3 வரும். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் 3, டிஸ்டன்ஸ் வந்து 6, 3 × 6 வந்து 18. ஓகேவா, ஸோ இன்னும் ஃபுல்லாகவே 8 ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ லாஸ்ட் மைனஸ் தான் எல்லா இடத்துலையும். ஓகேண்ணா, ஸோ ஒரு அடி ஷிஃப்டாக முடிச்சது. தென் 8 × 5 வந்து 40, 4 × 4 வந்து 16. அதாவது இந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் பிக்சர் பார்த்தா நல்லா புரியும். 3 × 5 வந்து 15, 2 × 2 4, தென் 6 × 1 6. ஸோ கடைசி இட்ரேஷன் வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது இந்த 49 வந்து லாஸ்ட் வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேதானே, உள்ள ப்ராப்ளம் டைப் பண்ணணும்னா இந்த அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வாட்டர் 0, மேக்ஸிமம் வாட்டர் வந்து 0, ஃபர்ஸ்ட் 0 ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு, இது லாஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் லெஸ் தென் லாஸ்ட் வரைக்கும் மூவ் ஆகிட்டே வரப்போகுது. ஸோ இன்ட்டு ஹெச்ங்கிறது வேரியபிள், இந்த ஹெச் தான் மட்டும் பண்ண போகிறோம். இஃப் ஹைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு லாஸ்ட். ஓகேவா, எது லோவரோ அந்த லோவர் நம்பரை பிக் பண்ணிடுறோம், இங்கே சேவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, தென் வாட்டர் எவ்வளோ வேண்டியதோ லோவர் லெவல் இன்டூ பொசிஷன், டிஃபரன்ஸ் இன் பொசிஷன் அதை எடுத்துக்கும். இஃப் வாட்டர் இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் வாட்டர். ஸோ இந்த இட்ரேஷனில் வர வேல்யூ மேக்ஸிமம் நம்பர்னா அந்த மேக்ஸிமம் வாட்டர் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ இப்படியே ஸ்டோர் பண்ணி இந்த இட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் எப்போ ஈக்குவலாக வருதோ அது வரைக்கும் இது கண்டினியூ ரன் ஆகிட்டு இருக்கும். எப்போ அந்த இட்ரேஷன் முடியுதோ அப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஓகே, ஸோ இது கீழே உள்ள சொல்யூஷன் வந்து நான் ஒரு 2 ஃபார்ல போட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அவுட்புட் இஸ் சம்வாட் கரெக்டு. அவுட்புட் கரெக்டாக இருந்தாலும் டைம் லிமிட் ரீச் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இந்த 2 பாயிண்ட் சப்ஸ்டியூஷனுக்கு என்ட்ரு ஆனோம். ஸோ மேலே உள்ள போட்டு நம்ம ரன் பண்ணோம்னா எல்லா டெஸ்ட் கேஸும் ஓகே ஆயிடுச்சு. ஸோ சப்மிட் பண்ணோம்னா அவுட்புட் வந்துச்சு. தேங்க்யூ.